விஜய் போட்டியிடும் தொகுதியில் திமுகவின் சார்பாக களம் இறங்கும் நடிகர் விஷால். நண்பர்களை, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். யாருடைய வாக்குகளை அவர் பிரிக்க போகிறார் அப்படிங்கிற கேள்விதான் தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய விஷயமாக பரவிக்கும். இப்படிப்பட்ட சூழலில் விஜய் எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் திமுகவிற்கு உருவாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. கடந்த 2021 தேர்தலில் ரஜினி கட்சி தொடங்கி இருந்தால் அதையும் திமுக எதிர்கொண்டிருக்க வேண்டிய சூழல் என்பது அமைந்திருக்கு. ஆனால் ரஜினி அதை செய்யாமல் ஒதுங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் விஜய் இப்போது கட்சி தொடங்கிய நிலையிலே அவர் நிற்கும் தொகுதியில் சினிமா ஸ்டார் ஒருவரை நிற்க வைத்து விஜயை தோற்கடிக்க வேண்டும் என்பதில் திமுக உறுதியாகவே இருந்து கொண்டு, குறிப்பாக நடிகர் சங்க பொதுச்செயலாளராக இருக்கும் விஷாலை தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கு எதிராக களமிறக்க திமுக வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறது. நடிகர் விஷாலும் உதயநிதியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் விஷாலை விஜய்க்கு எதிராக பயன்படுத்தலாம் என்று உதயநிதிக்கு நெருக்கமான ஒருவர் கூறிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது அனல் பறக்கக்கூடிய வகையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே, அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஏதேனும் ஒரு தொகுதியில் கண்டிப்பாக போட்டியிடுவார். அவர் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறாரோ அதே தொகுதியில் அவருக்கு இணையான ஒரு சினிமா ஸ்டாரை களம் இறக்குவதற்குத்தான் திமுக தலைமை முடிவெடுத்திருக்கு. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, விஷாலாகத்தான் இருக்க போகிறார். நமது விஜயை எதிர்த்து அவர் போட்டியிட்டு அந்த வாக்குகளை, விஜய்க்கு வரக்கூடிய அந்த வாக்குகளை நமது நடிகர் விஷால் அவர்கள் பிரிக்கக்கூடிய வேளையில்தான் திமுக மிக மும்புறமாக இறங்கி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயை எதிர்த்து யார் நின்றாலும் அந்த தொகுதியில் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.